வணக்கம் நேயர்களே, அச்சசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஹேமா ராகேஷ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தேசிய அளவிலான ஒரு முக்கிய நிகழ்வுகள், மாநில அளவில் தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் பற்றி விரிவா நம்ம விவாதிக்க இருக்கிறோம். தேசிய அளவில் பொறுத்த வரைக்கும் கோவா மாநில முதலமைச்சராக மனோகர் பாரிக்கர் பதவியேற்றிருக்கார். நாளைக்குள்ள அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதே போல மாநில அளவிலான முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான வேட்புமனு தாக்கல் நாளைக்கு தொடங்குகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தமிழக மீனவர்கள் 77 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் 8 பேர் இன்றைக்கு விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னையில் தற்பொழுது குடிநீர் பஞ்சம் அதிக அளவில் இருக்கிறது. இது போன்ற பல முக்கியமான நிகழ்வுகளை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம அலச இருக்கோம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெகதீஸ்வரன் நம்மிடையே இருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன். இப்ப முதலாவதா நம்ம பார்க்கும் பொழுது இப்ப கோவா மாநில முதலமைச்சராக மனோகர் பாரிக்கர் நேற்று பதவியேற்றிருக்காரு. கிட்டத்தட்ட கோவா மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு 21 இடங்கள்ல மெஜாரிட்டி கிடைச்சா போதும். ஆனா இரண்டாவது இடத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி அங்க இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுடைய ஆதரவை பெற்று பெரும்பான்மையோடு இன்றைக்கு ஆட்சி அமைக்கிறது. நாளைக்கு மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுல அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக பெரும்பான்மை நிரூபிப்பதில் சிக்கல் இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸ் மாதிரியான கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இது அமைக்கப்பட்ட விதம் மிகுந்த சர்ச்சைக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாயிட்டு இருக்கு. இன்னைக்கு விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காத போது கவர்னருடைய பணி என்னவா இருக்குன்னா, எந்த கட்சிக்கு அதிகமான இடங்கள் வாங்கியிருக்கார்கள், இந்த ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 17 இடங்கள் வாங்கியிருக்காங்க, நீங்க கிளைம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று காங்கிரஸ் சைட்ல இருந்து அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிளைமே பண்ணல, எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட யோசனை என்ன இருக்குன்னா, சரி போஸ்ட்போல் அலையன்ஸ் யாரோட போகலாங்கிற பேச்சுவார்த்தையில் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் டிலே இருந்திருக்கலாம். பிஜேபி ரொம்ப குயிக்காக ஆக்ட் பண்ணி இது பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எம்ஜிபி கட்சிகளை சேர்ந்த 3 பேர், கோவா ஃபார்வர்ட் சேர்ந்த 3 பேர், 3 சுயேட்சைகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல பிரச்சனை கேட்டீங்கன்னா, இதற்கான சமரசம் நேற்றே ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முதல் சமரசமாக பிஜேபி தான் பிஜேபி ஆட்சி. மனோகர் பாரிக்கரை தவிர 2 அமைச்சர்கள் அதுல அமைச்சர்களா வந்திருக்காங்க. எம்ஜிபி கட்சியில இருக்கிற 3 எம்எல்ஏக்கள் 2 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க. கோவா ஃபார்வர்ட்ல இருக்கிற 3 எம்எல்ஏக்கள் 3 பேருமே அமைச்சர் ஆயிட்டாங்க. 3 சுயேட்சைகள் முதல்ல 2 சுயேட்சைகள் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சுயேட்சை ஆதரவு கொடுத்தாரு. அந்த 2 சுயேட்சைகளும் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, இது முதல் படியே முதல் கோணல்ங்கிற மாதிரி முதல்லயே பல சமரசங்களுக்கு உள்ளாயிட்டு தான் இன்னைக்கு பண்றாங்க. இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற எம்எல்ஏக்கு மினிஸ்டர்ஸ் போஸ்ட் கொடுக்குறங்கிறத தாண்டி இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மினிஸ்டர் போஸ்ட் எல்லாமே ஒரு டிமாண்ட்ல தான் வருது. நாங்க உங்களுக்கு ஆதரவு வேணும்னா எங்களுக்கு நீங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்ட்ல வைக்கப்படுது. அப்படி வைக்கப்படும் பொழுது இது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்திரமான ஆட்சி இவங்க தான் கொடுக்க முடியும், ஒரு டெவலப்மெண்ட் அஜெண்டா பிஜேபி தான் எடுத்துக்க முடியும் பிஜேபி ஆதரவாளர்கள் சொல்றாங்க. நீங்க இப்படி ஒரு சிக்கலை வச்சுக்கிட்டு, அதாவது மற்ற கட்சிகளுடைய நம்பியே நீங்க 5 வருடம் காலம் தள்ள வேண்டும். ஏன்னா ஏதாவது அவங்க ஒத்துக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ண, நான் காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்க காங்கிரஸ் 17 பேர் இருக்காங்க, காங்கிரஸ்க்கு ஒரு 4 பேர் ஆதரவு கொடுத்தா போதும், உடனடியாக அணி மாறுறதுக்கோ இல்ல கட்சி மாறுறதுக்கோ இல்ல ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல கவர்னர் என்ன சொல்லணும்னா, மறுபடியும் காங்கிரஸ் முதல்ல கூப்பிட்டு ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோத்த பிறகு, அவங்க தோத்த பிறகு பிஜேபி கூப்பிட்டு இருந்தா ஒரு நியாயமான விஷயமாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தேவையில்லாம ஒரு சர்ச்சை இவங்களை கிளப்பிட்டாங்கிறது நான் காங்கிரஸ் வைக்கக்கூடிய ஒரு மிக பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அரசியல் சாசன விதிகளை கவர்னர் மீறிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் அவங்க முன் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல உண்மைதான். அது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்கு அதிகமான இடங்கள் இருக்கு அவங்க தான் கிளைம் ஸ்டேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் யாருக்குமே இல்லாத பட்சத்தில் இவர்கள் மற்றவர்களை கூப்பிட்டு, அப்ப காங்கிரஸோடைய முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ரொம்ப பின்தங்கியதா இருக்காங்க, அவங்க ரொம்ப வேகமா செயல்படல அப்படின்னு எடுத்துக்கலாம். உண்மைதாங்க. இது நடந்திருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வேகமா எல்லாத்தையுமே சொல்லப்போனா மனோகர் பாரிக்கர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு உடனடியா இங்க கிளைம் பண்றாரு. உடனடியா நீங்க அது கூட பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் மனோகர் பாரிக்கர் முதலமைச்சராக நீங்க அவரை நிறுத்தினீங்க அப்படின்னா நாங்க ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுடைய டிமாண்டும் அதிகமா இருக்குன்னு தானே சொல்லுங்க. இல்லங்க, அதாவது இந்த மாதிரி டிமாண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்களுடைய மெயின் டிமாண்ட், அதாவது ஒரு ஹிடன் அஜெண்டா என்ன இருக்குன்னா, எங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் வேணும், கோவா ஃபார்வர்டுக்கோ இல்லை எம்ஜிபிக்கோ இல்லை சுயேட்சைக்கோ எங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா யார் முதலமைச்சர் இருந்தால் அவங்களுக்கு என்ன, அவங்களோட. ஆனால் வெளியே மக்கள்கிட்ட சொல்லும் போது மனோகர் பாரிக்கர் நல்லா டெவலப் பண்ணலாம் கொடுப்பாரு, அதனால நான் அவங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு சொல்லப்படும். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முதல்ல என்ன செஞ்சிருக்குன்னா, 17 பேர் இருக்க காங்கிரஸ் முதல்ல கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க 15 நாட்கள் எடுத்துக்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் நீங்க பண்ணுங்க. ஒருவேளை நீங்க தோர்த்து போயிட்டு அடுத்ததாக இவர்களை கூப்பிட்டு ஒரு நியாயமான விஷயமாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ ஒன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிபி ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க தான், பிஜேபியோட கூட்டணியில் இருந்தவங்க, அந்த போல் அலையன்ஸ் சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு தான் வெளியே போனாங்க. அதனால ஒரு நேச்சுரலான அலையன்ஸ் ஒன்று வர்றதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும்
இது இப்போ போஸ்ட்போல் அலையன்ஸுங்கிறது ஒரு ஜனநாயகத்தை சீர்குலைச்சு பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு பார்வை இருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு ஒரு ஒரு தவறான முடிவாக போறோம். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து நாங்க தான் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், பாப்புலர் ஓட்ஸ்னு சொல்றாங்க. அதிகமான வாக்குகள் நாங்க தான் வாங்கியிருக்கோம். இது அதிகமான வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறதுக்கு இது வந்து யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் கூட அது கிடையாது. இன்னொன்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைகள்லாம் கிடையாது. நம்மளுடைய சிஸ்டம் என்ன, ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட். யார் ஜெயிக்கிறாங்களோ, நீங்க இப்போ வந்து ஒருத்தர் 100 ஓட்டு வாங்கிக்கலாம், 99 ஓட்டு வாங்கிருக்கலாம், 100 ஓட்டு அவங்க ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் விதிமுறைகள். அதை வச்சுக்கிட்டு நாங்க வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கோம், அப்ப எங்களுக்கு தான் மேண்டேட் இருக்கு அப்படின்னு சொல்வது வந்து இந்திய தேர்தல் முறைக்கு வந்து ரொம்ப சரியான ஒரு வாதமாக தெரியவில்லை. நிச்சயமா கோவா மாநில முதலமைச்சராக மனோகர் பாரிக்கர் பதவியேற்றிருக்கிற நிலையில நாளைக்கு அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில நாளை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரும்பான்மையை நிரூபிப்பதில் ஒரு பெரிய சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இது அரசியல் சாசன விதிகளை மீறி கவர்னர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா முதலிடத்தில் 17 இடங்களில் வந்து காங்கிரஸ் அங்க வெற்றி பெற்றிருக்கு. ஆகையால் முதலில் காங்கிரஸை தான் அவர்கள் அழைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கப்படுகிறது. பார்க்கலாம் நாளை எப்படி பெரும்பான்மையை அவர்கள் நிரூபிக்க போகிறார்கள் என்பது குறித்து. அடுத்ததான் நம்ம மணிப்பூர் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்து நாளை பைரன் சிங் வந்து முதலமைச்சரா பதவியேற்க இருக்காரு. அவர்களுக்கும் வந்து அடுத்த வாரத்திற்குள் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. சோ இப்போ இந்த கோவால இருக்கக்கூடிய அதே ஒரு சிக்கல் தான் மணிப்பூர் பாரதிய ஜனதா வந்து சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா? நிச்சயமா அதே சிக்கல் தாங்க. இன்னும் சொல்ல போனா கோவாலயாவது வந்து 13 பேர் ஜெயிச்சிருந்தாங்க, இவங்களுக்கு வந்து 8 பேர் தேவைப்பட்டது. இங்க மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 28 ஜெயிச்சிருக்காங்க. 31 இடங்கள், இன்னொரு 3 பேர் இருந்தா இவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான கிளைம் இருக்கு. பிஜேபி 21 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களோட 7 இடங்கள் குறைவு. நாகா முன்னணி 4 ஜெயிச்சிருக்காங்க, தேசிய மக்கள் கட்சி 4 ஜெயிச்சிருக்காங்க, லோக் ஜனசக்தி 1, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெயிச்சிருக்காரு, ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதுலயும் வந்து மறுபடியும் காங்கிரஸ் அரசாங்கம், காங்கிரஸ் வந்து இந்த இடத்துல கிளைம் பண்ணிருக்காங்க, எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மறுபடியும் வந்து அங்க இருக்கிற ஆளுநர் ரஜிவா கப்துல் என்ன சொல்லிருக்காங்க, இல்ல பிஜேபி நீங்க வாங்க. அவங்க சொன்ன தேசிய மக்கள் கட்சியோடைய ஆதரவும் நாகா முன்னணியோட ஆதரவும் எங்களுக்கு இருக்கு. 4 பேர், ஸோ 21 + 4. இன்னும் சொன்ன போனா 30 பேர் அவங்களுக்கு 30 பேர் வந்திருக்காங்க, 31 வரல. ஆனால் எங்களுக்கு தான் கிளைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. கோவால ஏற்பட்ட அதே மாதிரியான சிக்கல்கள் இங்கேயும் ஏற்படும். அதே மாதிரி கோவால எப்படி மற்ற கட்சிகளுக்கு மற்ற சுயேட்சைகளுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரியான தேவை நாகா முன்னணிக்கோ இல்ல தேசிய மக்கள் கட்சிக்கோ கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா அவர்களும் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா கோவால வந்து நீங்க 4 மினிஸ்டர் போஸ்ட் வந்து கொடுத்திருக்கீங்க, சோ எங்களுக்கும் நீங்க வந்து டிமாண்ட் பண்ணுவோம். நிச்சயமா தேசிய மக்கள் இன்னைக்கு நாளைக்கு வர லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நாகா முன்னணில இருந்து 2 மினிஸ்டர் வருவாரு, தேசிய மக்கள் கட்சியில 2 மினிஸ்டர் வருவாரு, பிஜேபில இருந்து 2 மினிஸ்டர் வருவார். இதான் நடக்க போகுது. சுயேட்சைகள் அந்த 2 பேரும் 2 மினிஸ்டர் ஆயிருவாங்க, இல்ல லோக் ஜனசக்தியில 1 மினிஸ்டர் வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான டிமாண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இங்கதான் சிக்கலை ஆரம்பிக்குதுங்க. இங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் நீங்க கூட்டணி கட்சிகளை நம்பி எடுக்கணும். நீங்க ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் எடுக்கிறோம், ஒரு அஜெண்டா, ஒரு முக்கியமான அஜெண்டா, நிலையான ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்வதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. மிகப்பெரிய சிக்கல். நம்பிக்கையில்லா தீர்மானம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கேட்பாங்க. அவங்க வந்து என்னன்னா 1 மினிஸ்டர் போஸ்டுக்கான டிமாண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து எந்தவித முடிவுகளுக்கும் அவங்களுடைய உதவி கேட்க வேண்டிய, உதவி நாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்ல எங்களுக்கு இந்த அஜெண்டா பிடிக்கல அப்படின்னு சொன்னா நாங்க உடனே காங்கிரஸ்க்கு நாங்க மாறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா பிஜேபியில முதல்வராக இருந்தவரை காங்கிரஸ்ல வந்து அமைச்சராக இருந்தார் போன வாட்டி. அவருடைய ஆரம்பம் வந்து வேற ஒரு கட்சியில் ஆரம்பித்து காங்கிரஸில் அமைச்சராக இருந்து இப்பொழுது வந்து பிஜேபியில் முதலமைச்சராகிறார். இந்த மாதிரியான பல குழப்பங்கள் ஏற்கனவே என்னன்னா நார்த் ஈஸ்ட் பக்கம் வந்து நிறைய டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறக்காக மக்கள் வந்து இந்த வாட்டி ஒரு பிஜேபிக்கு மாற்றி வாக்களிச்சாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் நீங்க மக்களோட மேண்டேட் வந்து காங்கிரஸ்க்கு இருக்கு. அதுவும் சொல்ல போனா கோவாவோட தாண்டி 28 இடங்கள் இருக்குங்கும் பொழுது அவர்களுக்கான முதல் வாய்ப்பை நீங்க அங்கதான் கொடுத்திருக்கணும். அதை விடுத்துட்டு மறுபடியும் ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயலை தான் மாநில ஆளுநர்கள் செய்கிறார்கள். அது பிஜேபி தொடர்ச்சியாக அதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப கவலை அளிக்கிறது எனக்கு. நிச்சயமாக இப்போ மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறது. நாளை வந்து மணிப்பூர் மாநில முதலமைச்சராக பைரன் சிங் வந்து பதவியேற்க இருக்கிறாரு. ஒரு வாரம் அவர்களுக்கு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கு, மெஜாரிட்டியை நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. ஸோ இல்லை என்ன மாதிரியான இஷ்யூஸ் சிக்கல்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதற்கு அடுத்ததா தமிழக அளவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாளை தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. கிட்டத்தட்ட 3 மாதங்களாகவே தமிழக அரசியல் களத்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது வெவ்வேறு விதமான நிகழ்வுகள், வெவ்வேறு விதமான சர்ச்சைகள், குழப்பங்கள் அப்படின்னு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதையில நாளை நடக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சார், இப்ப நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து தொடங்குது. நிதியமைச்சர் ஜெயக்குமார் பட்ஜெட்டை தாக்கல் பண்றாரு. ஏற்கனவே திமுக தரப்புல இருந்து சபாநாயகர் தனபால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வருவதற்கான அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் சட்டசபை செயலகத்துல மனு கொடுத்திருக்காங்க. சோ இந்த சூழ்நிலையில நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து சபாநாயகர் திரு தனபால் கொண்டு வருவாரா? ஏன்னா 35 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாலே போதும். ஏற்கனவே திமுகவுக்கு வந்துட்டு 89 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சோ எப்படி இருக்கும்? நிச்சயமாக, அதாவது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கார். தமிழக வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இது வரைக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மீது கொண்டு வந்ததில்லை. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நீங்க சொன்ன மாதிரி 35 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தாலே அதை எடுத்துக்குவாங்க. அது கண்டிப்பா அதை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கும் பொழுது சபாநாயகர் அந்த இடத்துல இருக்க முடியாது, துணை சபாநாயகரோட தலைமையில் தான் அது நடக்கணும் அப்படிங்கிறதும் விதி. இன்னொன்று, அவருக்கான டைம் வந்து ஒரு வாரத்துக்குள்ள எப்போ வேணாலும் நடத்திக்கலாம். நீங்க நாளைக்கே நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு, பட்ஜெட்டுக்கு முன்னாடி இதை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்க முடியாது. ஒருவேளை பட்ஜெட் தாக்கல் முடிச்சதுக்கு பிறகு கூட எடுத்துக்கலாம், ஒரு வாரத்தில் என்னைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் சபாநாயகர் தோற்று போனால் கூட அரசுக்கு மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது. சபாநாயகர் பதவி விலக நேரிடும், வேற சபாநாயகர் அதிமுக சார்பாக கொண்டு வந்து அவர் நியமிக்கணும் அப்படிங்கிறதா விதி. இன்னொரு ஆனா இதை விட மிகப்பெரிய சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட நிதிநிலை அறிக்கை இந்த மசோதா வந்து இதுவும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் தான். இதுல வந்து முன்பண கோரிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. முன்பண கோரிக்கையும் எனி மணி பில், நீங்க பார்லிமெண்ட்ல வந்து எனி மணி பில் தோத்து போனுச்சுன்னா அது அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். ஏன்னா செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லை, அந்த மணி பில் தோத்துருச்சு, அதனால அரசு விலக வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போற நாளைக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது ஒருவேளை இந்த மணி பில் தோத்துச்சுன்னா தோற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏன்னா வந்து குரல் வாக்கெடுப்பு தான் எடுப்பாங்க, இது கையை தூக்கி தான் வாக்கெடுப்பு எடுப்பாங்க. ஆம் என்றோ நீங்க கை தூக்கிப்பாங்க. ஸோ அதனால அது மோஸ்ட்லி ஓகே ஆயிடும். ஒருவேளை வேற விதமான சிக்கல்கள், ஏன்னா இப்போ ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பல அதிசயங்களை நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லி ஏற்கனவே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. திமுக தரப்புல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த நம்பிக்கை நிதிநிலை அறிக்கை மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று போனால் அரசு கவிழக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று இருக்குது. அது ஒன்று. இன்னொரு பக்கம் நிதிநிலை அறிக்கையில் பல சவால்கள் நமக்கு இருக்குன்னு பார்க்கிறேன். ஒன்று, இன்னைக்கு நம்ம வந்து கடன் மட்டும் தமிழக அரசாங்கம் வந்து பொதுத்துறை நிறுவனங்களை சேர்த்து 5 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். கிட்டத்தட்ட 21,400 கோடி வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கோம். வட்டி மட்டும் வருஷம் கட்டிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நீங்க டாஸ்மாக் கடைகளை மூடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் நிதி வருவாய்ங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கு. வருவாய் அதிக அளவில் இருந்து அது வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆக்கப்பூர்வமான நம்ம தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்ன மாதிரி இந்த மினரல்ஸை வந்து சரியாக அதுல வந்து பணம் நம்ம அரசாங்கம் சம்பாதிக்கிறதோ இல்ல மணல் விற்பனையை ஒழுங்குபடுத்துறதோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளோ இல்ல வந்து டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வரிகளில் வந்து ஏதாவது சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது கிடையாது அப்படிங்கிற பார்க்கிறோம். அப்ப எங்கிருந்து நிதி வரும் அப்படிங்கிற மிக பிரதானமான கேள்வி வருகிறது. இந்த நிதி வராட்டி இந்த மிகப்பெரிய சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு நேரிடும் ஒரு இஷ்யூ. அதனால இந்த பட்ஜெட்டில் பல சவால்களை கொண்டுதான் இந்த அரசாங்கம் நாளை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அதிமுகவில் இப்ப நம்ம இருக்கக்கூடியது 2 அணிகள். ஒன்று, தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சசிகலா தலைமையிலான அணி, அடுத்ததாக முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி. இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான ஒரு சர்ச்சைகள் இல்ல வந்து பேச்சுக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்த ஒரு 2 மாத காலமாகவே தமிழக அரசியலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைய சூழ்நிலையில முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க இருக்காங்க. சார், இப்போ 9 பேர் கொண்ட குழு பன்னீர்செல்வம் தலைமையில இன்னைக்கு தேர்தல் ஆணையரை சந்திக்க இருக்காங்க. இரட்டை இலை சின்னத்தை நீங்க வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும், நாங்க தான் உண்மையான அதிமுக, உங்க விதிகளை மீறி தான் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க. அதற்கான விளக்கத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் நேற்று வந்து தங்களுடைய விளக்கத்தை பதில் மனுவை வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைய சூழ்நிலையில தேர்தல் ஆணையரை சந்திக்கிறாங்க. இதனுடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இரட்டை இலை சின்னத்தை வந்து பன்னீர்செல்வம் அணிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கா, இல்ல வந்து இரட்டை இலை சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் முடக்கி விடுமா? அதற்கான விளைவுகள் எப்படி? அதாவது முதல்ல இந்த விளக்கம் கேட்டு இந்த விளக்கத்தை கொடுத்தவர் தினகரன் கொடுத்திருந்தார். அதற்கு தேர்தல் ஆணையம் வந்து தினகரன் கொடுத்த விளக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிடையாது. பொதுக்குழுல இருக்கிற உறுப்பினர்கள் யாராவது ஒண்ணு நீங்களே நேரடியாக கொடுங்க, இல்ல உங்களால் நியமிக்கப்பட்ட இல்ல அங்கீகரிக்கப்பட்ட யாராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த விளக்கத்திற்கு இன்னைக்கு பதிலாக ஓபிஎஸ் தரப்புல 61 பக்கம் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். அடிப்படையில் வந்து நான் வந்து அதிமுக அரசியல் சாசனத்தை பத்தி குறித்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதிமுக அரசியல் சாசனம் பத்தி படிச்சீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரி எல்லா வானளாவிய அதிகாரம் எல்லாமே இருக்கு. அதாவது இன்க்ளூடிங் துணை பொதுச் செயலாளர் நியமிக்கலாம். அவங்க வந்து என்ன வேணாலும் மாற்றங்கள் கொண்டு வரலாம், யாரை வேணாலும். ஆனா இந்த அதிகாரம் எல்லாமே நிரந்தர பொதுச் செயலாளருக்கு தான். நிரந்தர பொதுச் செயலாளர் அதுலயே வந்து அவங்களோட கான்ஸ்டிடியூஷன் அரசியல் 43வது விதி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெனரல் கவுன்சில் வந்து என்ன வேணுமானாலும் மாற்றங்களை திருத்தங்களை கொண்டு வரலாம், எக்ஸப்ட் ஜெனரல் கவுன்சிலுடைய தேர்தல் மட்டும். ஜெனரல் செக்ரட்டரியோட தேர்தல், பொதுச் செயலாளர் மட்டும் எப்பொழுதுமே எல்லா அடிப்படை உறுப்பினர்கள் கொண்டுதான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. அந்த 43வது ரூல்லேயே வந்து ரொம்ப தெளிவா ரெண்டுமே போட்டிருக்காங்க. ஒரு பொதுக்குழு சேர்ந்து என்ன விதமான மாற்றங்கள் வேணாலும் கொண்டு வரலாம், ஆனா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற முறை என்பது எல்லா அடிப்படை உறுப்பினர்களும் சொல்றது வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கணும். அதுல வந்து எதுக்காக தேர்தல்னா, ஒருவேளை இந்த யாருமே எதிர்த்து நிக்கலன்னா இவர்கள் ஒரு மனம் தேர்ந்தெடுக்கப்படலாம். நம்ம எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா ஒரு மனம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனா தேர்தல் அப்படிங்கிற ஒரு முறை நிச்சயமாக வேணும், வருடம் கூட வேணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல தான் வந்து முதல்ல நம்ம கேள்வி எழுப்புறது. இன்னொன்னு,
பொதுச் செயலாளரோ இல்ல மற்ற பதவிகளுக்கோ வருவதற்கு நிச்சயமாக 5 வருடங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்க வேண்டும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் 2011 நீக்கிய பிறகு சேர்த்த பிறகு இன்னும் 5 வருடங்கள் முடியவில்லை. ஏப்ரல் தான் 5 வருடங்கள் முடியுது அப்படிங்கிறதா இன்னைக்கு சொல்லப்படுற மிக பிரதானமான குற்றச்சாட்டு. இப்போ போன பொதுக்குழு நடந்தபோது இவங்க சொன்னது நாங்க நிரந்தர பொதுச் செயலாளர், தற்காலிகமான பொதுச் செயலாளர் அப்படிங்கிற. ஆனா பார்ட்டியோட கான்ஸ்டிடியூஷன்ல டெம்பரரி ஜெனரல் செக்ரட்டரி, தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதான் பன்னீர்செல்வம் அணியும் வலியுறுத்துறாங்க. அதனால இவங்க மறுபடியும் அந்த விளக்கங்களை கொடுத்துட்டே இருக்காங்க. நேத்து இவங்க கொடுத்த 61 பக்க விளக்கங்கள்ல நாங்க என்ன இருக்குங்கிறது இப்ப சொல்ல முடியாது வெளிப்படையா அப்படிங்கறது மைத்ரேயன் சொல்லிருக்காரு. ஆனாலும் இன்னைக்கு இதற்கான அவசியம் இல்ல அவசரம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, சசிகலா கொடுத்த ஒவ்வொரு விளக்கத்திற்குமான ஒரு விரிவான பதில் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா இதற்கான அவசரம் இல்ல அவசியம் எங்க வருதுன்னா, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நாளைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் துவங்க போது 23ஆம் தேதி தான் கடைசி நாள். அப்ப இதுக்குள்ள இவங்க வந்து எல்லா கட்சிகளும் வந்து வேட்பாளர் அறிவிக்க மாதிரி அதிமுக வேட்பாளர் அறிவிக்க வேண்டும். அந்த வேட்பாளர் அறிவிப்புல பாத்தீங்கன்னா 2 ஃபார்ம் வைக்கணும். ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி சொல்லுவோம். அந்த ஃபார்ம் ஏல வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் அவங்க வந்து கையெழுத்து போடுவாங்க. என்ன கையெழுத்து போடுவாங்கன்னா, இந்த கட்சியோட வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு நான் ஒருவருக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படிங்கறத ஃபார்ம் பி, அந்த பேர் எழுதி, இப்போ ஒருவேளை தினகரனா இருந்தா தினகரனுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு போடுவோம். இப்போ ஃபார்ம் பில வந்து வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட நபர் வந்து கையெழுத்து போடுவார். இன்னைக்கு எங்க சிக்கல் உருவாகுன்னா, இந்த பொதுச்செயலர் ஃபார்ம் ஏல கையெழுத்து போடுற அதிகாரம் சசிகலா அவர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற முதல் கேள்வி வரும். இல்ல அந்த கேள்விக்கான விடை இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஒரு வாரம் நாளைக்கு வேட்புமனு தாக்கல் நடக்கும் போது ஒரு வாரத்துல இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த எல்லா சிக்கல்களையும் தேர்தல் ஆணையம் முடித்து வைக்க வேண்டும்ங்கிற கட்டாயம் இல்லை. அவசரம் இருக்கு, தார்மீகம் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். கட்டாயமா நாங்க ஒரு வாரத்துல அப்படி பட்சத்துல இல்ல நீங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க, இந்த விளக்கத்துக்கு நாங்க சசிகலா தரப்புல இன்னொரு பதில் மனு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, இது நிச்சயமாக இது தேர்தல் சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக. ஆனா இப்ப பன்னீர்செல்வம் அணியினர் வந்து வைக்கக்கூடிய இன்னொரு முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்குள்ள இரட்டை இலை சின்னத்தை வந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க. அதற்கான சாத்தியங்கள் வந்து இருக்கிறதா? இல்லங்க, அதாவது ஒண்ணு, இது எப்ப சாத்தியப்படும்னா, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு ஆனாதான் பன்னீர்செல்வத்தை வந்து கட்சியை விட்டு நீக்கியது செல்லாதுங்கிறது ஆகும். முதல் பாயிண்ட். ஏன்னா 2 பேருமே அறிக்கை கொடுத்திருக்காங்க. நான் சசிகலாவை நீக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி அவைத் தலைவர் மதுசூதனன் சொல்லியிருக்காரு. சோ சசிகலா தரப்பில் இருந்தும் வந்து பன்னீர்செல்வம் மற்றும் மதுசூதனன் எல்லாருமே நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கிற கிளைம் என்னன்னா, பொதுச் செயலாளர் இல்ல எங்க கட்சியில, அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற அவைத் தலைவரும் பொருளாளரும் இங்க தான் இருக்கும், அதனால எங்களுக்கு வந்து இரட்டை இலை சின்னத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த கிளைம் எப்ப வந்து இது சாத்தியமாகும் கேட்டீங்கன்னா, பொதுச்செயலர் நியமனம், ஆமா நீங்க சொல்ற மாதிரி பொதுச்செயலர் நியமனம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சாதான். அந்த பொதுச்செயலர் நியமனம் செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலை இந்த ஒரு வாரத்துக்குள் இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று, இது எந்த விதமான பதில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாலும் இது நிச்சயமாக நீதிமன்ற வாசலுக்கு போகுது. 2 தரப்புமே போவாங்க. ஒருவேளை வந்து பொதுச்செயலர் நியமனம் செல்லாதுன்னு அறிவிச்சா சசிகலா தரப்பு போறாங்க, இல்ல செல்லும்னு அறிவிச்சா ஓபிஎஸ் தரப்பு போறாங்க. இந்த சிக்கல் எல்லாம் இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி மார்ச் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளைக்குள்ள முடியுமா அப்படிங்கறதுக்கான கேள்வி வந்து மிக கடுமையானது. ஒருவேளை இவங்க கையெழுத்து போட்டு ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி கொடுத்துட்டாலும் அந்த வேட்புமனு பரிசீலனையும் பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்கள் கேள்வி கேட்பாங்க. இல்ல இவர்களுக்கான கிளைம் இல்ல அப்படி சொல்லி ஓபிஎஸ் தரப்போ இல்ல திமுக தரப்போ மற்ற எல்லாருமே அது கேள்வி கேட்கலாம், சுயேட்சை கூட கேள்வி கேட்கலாம். அதனால இதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாகத்தான் பார்க்கிறேன். அதை தாண்டி வந்து இன்னைக்கு எந்த வேட்பாளர் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பிரதானமான ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆட்சிமன்ற குழு கூடுவதா சொல்லிருக்காங்க. திமுக குறித்து பேசிருக்காங்க. மக்கள் நல கூட்டணி வந்து சின்ன குழப்பம் இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. திமுக ஆதரிக்கலாமா இல்ல வந்து நம்ம போட்டியிடலாமா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மூலியமாக அதிமுக என்ற கட்சிக்கு ஒரு நிச்சயமான விடை கிடைக்கும். மக்களுடைய ஏற்பு யாருக்கு இருக்கிறது, அதாவது மக்கள் வந்து எதை மனதில் வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப ஏற்கனவே வந்து 3 முனை போட்டி உறுதியாயிருக்கு. தீபா தரப்புல இருந்தும் நான் வந்து போட்டியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திருமதி சசிகலா தரப்புல இருந்தும் ஒரு வேட்பாளர் இன்னைக்கு அறிவிக்கப்படுறாரு. அதே போல பன்னீர்செல்வம் அணி தரப்பில் இருந்தும் வேட்பாளர் வந்து அறிவிக்க போறாரு. அப்ப அதனால 3 முனை போட்டி வந்து ஆல்ரெடி உறுதியாயிடுச்சு. இன்னும் திமுக இருக்கு, மக்கள் நல கூட்டணி இருக்கு, பாமக போட்டியிடுறதில்ல அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் வந்து இப்போ திமுக ஆல்ரெடி ஆதரவு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து நீங்க எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுங்க, கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சிகளும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ மக்கள் வந்து எதை மனதில் வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, அதாவது இப்ப போன வாட்டி ஜெயலலிதா அவர்கள் நிற்கும் பொழுது, அதாவது முதல் இடைத்தேர்தல் நிற்கும் பொழுது பெருவாரியான வித்தியாசத்தில் 90,000 வாக்கு ஜெயிச்சார். அதுக்கப்புறம் இந்த பொது தேர்தலில் அந்த வாக்கு வித்தியாசம் கொஞ்சம் குறைஞ்சது. திமுக அடுத்த இடத்துல வந்தாங்க. இது யாருக்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிற தாண்டி இது யாருக்கு சாதகம்னு பார்க்கும் பொழுது இது இரண்டாவது பெரிய கட்சியான திமுக சாதகமா பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க தீபா அவர்கள் வந்து அதிமுகங்கிற கட்சியோ இல்ல இரட்டை இலைக்கோ இப்ப கிளைம் வைக்க முடியாது. ஏன்னா அவங்க கட்சியோட உறுப்பினர் கிடையாது. அவங்க அந்த மாதிரி கிளைம் வைக்க போறதுல நான் சுயேட்சையா தான் இறங்க போறாங்க. சுயேட்சைக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படுமோ அந்த சின்னத்தை கேட்டு வாங்க போறாங்க. இப்ப இந்த 2 குரூப்ல இவங்க தான் வந்து எங்களுக்கு அதிமுக கட்சியோட கிளைமும் இரட்டை இலை வேணும். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் முறையில் பாத்தீங்கன்னா இந்த சின்னம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. நிறைய மக்கள் வந்து
இப்போ ஒரு வேற கட்சிக்கு போடலாம் கூட உள்ள போகும்பொழுது நிறைய பேர் என்ன பேசுவாங்க, நான் எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏன் போடக்கூடாது, நாங்களாம் தேர்தல் நிற்கும் போது எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏன் சமூக ஆர்வலுக்கு போடக்கூடாது, அங்க அந்த பூத்துக்குள்ள போற வரைக்கும் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு, அந்த அங்கே உள்ள போனா எங்களுக்கு வந்து 2 சின்னம் தான் தெரியுதுமாங்க, இரட்டை இலையும் சூரியன் தவிர எங்களுக்கு வேற கண்ணுக்கே தெரியல அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு சின்னம் வந்து நம்ம மக்கள் மத்தியில பதிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சின்னத்துக்கான இத்தனை போட்டியும் அப்படிங்கறது இந்த கிளைம் வந்து அதனாலதான் தொடர்ச்சியாக இல்லை எங்களுக்கு இரட்டை இலை வேணும் அப்படிங்கிற கிளைம் வைக்கிறாங்க. இப்ப அதை தாண்டி ஒருவேளை சின்னம் இல்லை அப்படின்னா இது மக்களுக்கு வந்து 3மே, அதாவது அதிமுக நீங்க சொல்ற மாதிரி 3 அணிக்குமே 3 புதிய சின்னங்கள் இருக்க போகிறது. மக்களுக்கு வந்து இந்த 3 சின்னங்கள் இல்லாட்டியும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. இப்ப வந்து சசிகலா தரப்புக்கு ஆதரிக்கிறதா இல்ல ஓபிஎஸ் தரப்புக்கு நிச்சயமாக வாக்குகள் உடைவதற்கான சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அது வந்து திமுக நிச்சயமாக சாதகமாக, திமுகவோ இல்ல வேற கட்சிகளுக்கு தான் சாதகமா இருக்குமே தவிர அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு. ஆனால் இதை தாண்டி ஒருவேளை ஓபிஎஸ் தரப்போ இல்ல சசிகலா தரப்போ ஜெயிச்சாங்க அப்படின்னா இது அதிமுக கட்சிக்கு மிகப்பெரிய பதில் சொல்லும். இல்ல உண்மையிலே அதிமுக கட்சிங்கிறது ஓபிஎஸ் தரப்பட தான் இருக்கு, இல்ல சசிகலா தரப்பட தான் இருக்கு. இது ஆனா ஒரு இடைத்தேர்தல் நிறைய பேர் கேட்கலாம், இது வந்து இப்பனா வரலாறு படி ஜானகி அணி ஜெயலலிதா அணி பிரிந்த பொழுது எம்ஜிஆரோட இறப்புக்கு பிறகு நிறைய பொது தேர்தல் நடக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆஸ்பெக்ட் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஆளுங்கட்சி வந்து எப்பொழுது இருக்கும் பொழுது இடைத்தேர்தல் வந்தது அப்படின்னா ஆளுங்கட்சி தான் நிச்சயமா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் தான் நம்ம எப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் கடந்த 20 ஆண்டுகளா. சோ அந்த ஃபேக்ட் கூட இந்த இடைத்தேர்தலில் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாய்ப்பு இன்னும் சொல்ல போனா நான் சொன்ன 89ல ஜெயலலிதா அணி ஜானகி அணி பிரியும் பொழுது அங்கே ஜெயிச்சது சர்க்குணம். யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக வேட்பாளர் தான் ஜெயிச்சார். சர்க்குணத்துடைய இப்ப மருமகள் தான் சிம்லா, அவங்க தான் வந்து மறுபடியும் நிக்கிறாங்க. அவங்க நின்னாங்க போன வாட்டி, இப்ப அவங்க தான் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இவர்கள் பிரியும் பொழுது அதற்கான சாதகம் வந்து திமுக இருக்குங்கிறது ஏற்கனவே வரலாறு ரீதியாக இருக்கிறது. முன்னாடி சொல்ல மாதிரி இந்த ஜே அணி ஜா அணி உடைந்த பொழுது அது ஒரு பொது தேர்தலாக இருந்த காரணத்தினால் ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தனால மக்களுடைய ஏற்பு வந்து இவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற இதுலயும் வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நிக்காட்டியும் ஒரு தொகுதியினாலும் ஆர்கே நகர் மக்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து அதிமுக கட்சிங்கிறதுக்கும் இந்த ஆட்சி எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கிறத நியமிக்கக்கூடிய இல்ல வந்து அதை செலுத்தக்கூடிய இடத்தில் வந்து ஆர்கே நகர் மக்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு நான் பார்க்கிறேன். நிச்சயமா ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு ஆதரவை வந்து மக்கள் கொடுக்க போறாங்க, அல்லது அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவை கொடுப்பார்களா போன்ற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு தேவை என 2 அணிகளுமே தற்பொழுது மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை பற்றி நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்படுகிறது. அவருடைய போஸ்ட்மார்டம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. சார், இப்போ இந்த முத்துகிருஷ்ணன் மரணம் தொடர்பாக ஒரு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாலும் கூட அவங்களுடைய பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து பார்த்தா இல்ல, என்னுடைய பையன் வந்து தற்கொலை செய்திருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து பல விஷயங்கள்ல வந்து ஈடுபாடு காட்டிட்டு இருந்தாரு. நல்லா படிச்சு முடிச்சுட்டு ஒரு குடும்பத்தை நல்லா செட்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்தாரு. ஆனா அவருடைய மரணம் நிச்சயமாக தற்கொலையாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இதை நம்ம ஜென்ரலா பார்க்கும்பொழுது ஆல்ரெடி நான் ஒரு டேட்டாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மாணவர்கள் தற்கொலை அப்படின்னு பார்த்தோம்னா 2015ல கிட்டத்தட்ட 2014ல 8068 மாணவர்கள் இந்தியா முழுமைக்குமே வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 853 மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது ஆண்டுக்காண்டு அதிகரித்து கொண்டே தான் போகிறதுங்கிறது வருத்தமான விஷயம். ஸோ அப்போ இந்த முத்துகிருஷ்ணன் தற்கொலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க மன அழுத்தத்தில் இருந்தாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்க இந்த டேட்டா சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 10% மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து போறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பல விஷயங்களுக்கு சிறப்பான ஒரு மாநிலமாக கருதப்பட்டாலும் 2 விஷயத்தால் தொடர்ச்சியாக நம்ம தான் முதலிடம் வகிக்கிறோம். ஒன்று வந்து தற்கொலைகள்லையும், இன்னொன்று வந்து விபத்துகள், சாலை விபத்துகள். தொடர்ச்சியாக 10 வருடங்கள் இது வந்து குறையவே மாட்டேங்குது. கொஞ்சம் சில நேரம் முன்ன பின்ன இருக்கும், 1வது இடம் 2வது இடம்ங்கிறப்போ. அப்போ தற்கொலை குறித்து நாம் என்ன நிறைய நேரங்கள் நினைக்கிறோம்னா தற்கொலை என்பது தனிப்பட்ட பிரச்சனை, இது அரசாங்கம் என்ன பெருசாக செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இங்கே இருக்கு. அது தவறு. முதல்ல அரசாங்கத்திற்கும் இங்கே பங்கு இருக்கிறது. தற்கொலைகளை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது அரசாங்கங்கள் யோசிக்க வேண்டும். அது வந்து குறிப்பாக இளம் மாணவர்களே இருந்து போகிறார்கள். பள்ளி மாணவர்கள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களும் சேர்த்து. நான் இப்போ போன வாரம் கேள்விப்பட்டது ஒரு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. +2 எக்ஸாம் எழுதிட்டு வர்றாரு அந்த பையன், சரியா எழுதல சொல்லி தற்கொலை பண்ணிட்டார். ரிசல்ட் கூட வரல, நான் சரியா எழுதல, நான் பாஸ் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற. நம்ம அந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வி இருக்கிறதா? நம்ம வந்து ஒரு பக்கம் இவங்களை பாஸ் பண்ண வைக்கிறோம், ஃபெயில் ஆகிறோம் அப்படிங்கிற தாண்டி நம்மளோட கல்வி வந்து வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு மாணவர்கள் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இது அதிகமான இறப்புகள் இங்க இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும், இல்லை கவுன்சிலிங் சென்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு தற்கொலை யாராவது பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு நல்ல நிறுவனம், சில ஸ்னேகா மாதிரி நிறுவனம் சொல்றாங்க, அதை தாண்டி அரசாங்க ரீதியாக இல்லை மருத்துவரை அணுக முடியும். இப்போ வந்து 104 விஷயங்கள், 104 நம்பர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, மருத்துவ ரீதியாக பிரச்சனை, நீங்க கேள்வி ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி இப்போ தற்கொலை தடுப்பதற்கான அந்த மாதிரி கால் சென்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய முன்னெடுக்க வேண்டியிருக்கு. ஊடகத்தினருக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கான ஒரு விழிப்புணர்வு இன்னும் ஏற்படுத்தக்கூடிய நிலையில தான் இருக்கும். இதை இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ முத்துகிருஷ்ணன் தற்கொலை வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு வருத்தத்தோட சில இடங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சமத்துவம் மறுக்கப்படும் போது அனைத்துமே மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முத்துகிருஷ்ணன் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு வந்து பல்வேறு விதமான சலுகைகள், ஒரு புறம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்திலிருந்து மேம்படுத்துவதற்காக ஒரு சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டாலும் கூட அதற்கு இணையாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சமூக அழுத்தமும் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்ல முடியுமா? அவர்கள் வந்து நம்மள ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில வரும்பொழுது சமூகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் வந்து அவங்களை இன்னும் டவுன் தான் பண்ணதே தவிர அவர்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். உண்மைதாங்க. அதாவது இதுல நீங்க நிறைய பேர் சந்தேகம் தெரிவிக்கிறது அவர்களுடைய பெற்றோரே இது தற்கொலை இருக்காது அப்படிங்கிறது. அந்த ஆஸ்பெக்ட்ல நிச்சயமாக இவர்கள் ஒரு நீதி விசாரணை கோர்றாங்க, சிபிஐ விசாரணை கோர்றாங்க, அதுக்கு நியாயமான கருத்து. அதுல இவர் ஒருவேளை உண்மையிலே தற்கொலை இந்த காரணங்களால் சொல்லியிருக்க நீங்க ஃபேஸ்புக் போஸ்ட்ல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, சமத்துவம் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. நான் இதுல ஒரு பக்கம் வந்து எனக்கு ஒரு இரங்கல் இருக்கு. ஒரு மாணவர், அதாவது நல்ல கல்வி பயிலக்கூடிய ஒரு மாணவர் வந்து இறந்து போயிருக்காரு, இரங்கல் இருந்தாலும் நான் இதை வந்து அம்பேத்கருடைய பொருத்தி பார்க்குறேன். அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக நிறைய போராடியவர். அவர் சந்திக்காத பல கொடுமைகளா அம்பேத்கருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தலித் வந்து நீங்கள் கழுத்தில் வந்து ஒரு பானை கட்டிட்டு போகணும், ஏன்னா கீழே வந்து எச்சில் துப்பக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் பின்னாடி வந்து ஒரு விளக்கமார் கட்டிட்டு போகணும், ஏன்னா அவங்க போன இடத்த வந்து அவங்களே கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு. நீங்க வந்து சில பேர் வந்து மேல உடை அணியக்கூடாது, இப்படிலாம் பல கொடுமைகள் இருந்தது. அந்த பல கொடுமைகள் இருந்து அம்பேத்கர் போன்றவர்கள், இரட்டைமலை சீனிவாசன் போன்றவர்கள் பல பேர் மீட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்தை மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருக்கோம்னா இல்ல, இன்னும் நிறைய போய் சேர வேண்டிய. அம்பேத்கர் அதனாலதான் வந்து சொன்னார், தலித் மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட இன மக்கள் நிறைய படிக்கணும். அம்பேத்கர் தொடர்ச்சியா படிச்சு கொண்டே இருப்பாங்க. ஏன் இவ்வளவு படிக்கிறீங்க? இல்ல என்னுடைய மக்கள் பல உலக புத்தகங்களை படிப்பார். ஏன் இவ்வளவு படிக்கிறீங்கன்னா நான் வந்து என்னுடைய மக்களை வந்து மேம்படுத்த வேண்டிய நிலையில இருக்கிறேன், தொடர்ச்சியா படித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சட்டம் அமைதியாக தான். அதனால தான் அம்பேத்கர் இருந்தார். அப்போ நம்ம அந்த முன்னாடி மறுபடியும் சொல்றேன், ஒரு பக்கம் வந்து எனக்கு மிகப்பெரிய சோகம் இருந்தாலும் நாம் போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து தற்கொலை வந்து நிச்சயமாக தீர்வாகவே ஆகாது. நம்ம வந்து இவர் வந்து ஒரு இந்த அளவுக்கு சமுதாயத்தை கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு மாணவர் இல்ல, அதாவது ஒரு சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து ஒரு JNU யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறாரு அப்படினாலே அவருடைய கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி இருக்குன்னு நிச்சயமா இருந்திருக்கணும். அதை விடுத்து இல்ல என்ன வந்து ரொம்ப நசுக்குறாங்க, அதனால தற்கொலை இல்ல, நிச்சயமாக தீர்வாகாது. நீங்க வந்து பல பேருக்கு வந்து இப்ப கண்ணையா மாதிரி மாணவர்களை நம்ம ஒரு பக்கம் பார்க்கிறோம், நம்ம இன்னொரு பக்கம் ரோஹித் வெமுலா போன்ற மாணவர்களையும் பார்க்கிறோம். ஒரு பக்கம் கண்ணே போட்டப்ப தொடர்ச்சியாக வந்து குரல் எழுப்புகிறார்கள், சண்டை போடுறாங்க, நம்ம வந்து மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. போராட்ட களத்தில் கூட்டிட்டு நிலையிலும் வந்து தங்களுடைய போராட்டத்தையோ இல்ல தங்களுடைய குரல்களையோ அவங்க கைவிடல. எந்த அடக்குமுறையாக இருந்தாலும் சரி இல்லங்க, இப்போ வாழ்க்கைங்கிறது போராட்ட முறை தான். அது தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு, தலித் மாணவர்கள் நிறைய போராட்ட முறைகள், நிறைய போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாம் போராடிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற பாக்குறேன். போராடி தான் பல விஷயங்களை மீட்டெடுக்கணும். நீட் தேர்வு குறித்து இன்றைக்கு வந்து தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் பிரதமரோட முதன்மை செயலாளரை சந்திக்க இருக்காங்க. ஏற்கனவே நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. மே 7ஆம் தேதி தேர்வு நடக்க இருக்கிறது. ஜூன் 8ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இன்று முதல் தேர்வுக்கான அனுமதி அட்டையும் வழங்கப்படக்கூடிய நிலையில நம்ம தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு விலக்களிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கும் அளிக்கப்பட்டு விட்டது. பல துறைகளை கலந்து ஆலோசித்துதான் ஜனாதிபதி அதற்கான ஒரு ஒப்புதலை வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா எப்போது வழங்குவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கக்கூடிய ஒரு நிலை. சார், இப்போ இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தலைமைச் செயலாளர் பிரதமரோட முதன்மை செயலாளரை வந்து சந்திக்க இருக்காங்க. இன்னைக்கு தேர்வுக்கான அனுமதி அட்டையும் வந்து வழங்கப்படுகிறது. இப்போ தமிழகத்துக்கு நிச்சயமா வந்து விலக்களிக்கணும் அப்படின்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ நம்ம தலைமைச் செயலாளர் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு விலக்கு நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு சரியான ஒரு நடவடிக்கை தானா? ஏன்னா இன்னைக்கு நம்ம IIT எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா மிக குறைவான ஒரு பெர்சன்டேஜ் தான். அதாவது 2015 பார்க்கும்பொழுது +2ல 8 lakhs மெம்பர் வந்து +2 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. பட் அதில் அவங்க IITயில் செலக்ட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தா 13 பேருக்கு தான் இடம் கிடைச்சிருக்கு. அதுவே 2016 அப்படின்னு பார்க்கும்பொழுது 5% குறைவான மாணவர்கள் தான் வந்து இந்த மாதிரி IIT எல்லாமே சேர போகிறாங்க.
சேர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாணவர்களுக்கு வந்து அதை தயார்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணுமா, இல்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து 2 வருடங்கள் வந்து விலக்கு கொடுங்க, நாங்க அதுக்குள்ள சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ஏற்புடையது தானா? நிச்சயமாக. அதாவது 2 அடிப்படையான விஷயங்களுக்கு அப்புறம் இது உள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நாங்கள் வந்து ஆர்டிஐ எல்லாம் போட்டு சில டேட்டாலாம் எடுத்தோம். அதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு, இன்ஜினியரிங்க்கும் மெடிக்கலுக்கும். இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் நடக்கும் பொழுது கிராமப்புற மாணவர்கள் 20% வந்து மெடிக்கலுக்கு வந்தாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 2% தான் வருகிறார்கள். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அரசியல் கட்சிகள் இல்ல மற்ற சமூகத்துக்காக போராடுற நிறைய பேர் இந்த டேட்டாவே இல்லாம ஒவ்வொரு முறையும் கிராமப்புற மாணவர்களை நாங்கள் காப்பாற்றுறோம், கிராமப்புற மாணவர்களை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு அந்த கிராமப்புற மாணவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியா நம்ம சீரழிச்சிட்டு இருக்கோம் டேட்டா இல்லாம. ஒண்ணு. இன்னொரு பக்கம், நீங்க அரசு பள்ளிக்கூடங்களில் இருந்து மெடிக்கல் காலேஜுக்கு போறவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2% குறைவான மக்கள் தான். மறுபடியும் வந்து தனியார் பள்ளிகள் தான், அது கிராமமோ இல்ல நகரமோ, தனியார் பள்ளிகளில் இருந்தால் அதிகமான மாணவர்கள் போகிறார்கள் தான் டேட்டா. இது ரெண்டும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நமக்கு சற்று முன்னர் ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. அதாவது இனிமேல் 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனங்கள் புதிதாக வாங்கி பதிவு செய்ய வேண்டும் என்றால் மொபைல் எண், ஆதார் எண் கட்டாயமாக்கப்படுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வருவதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஆதார் எண்ணை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆதார் எண் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. கேஸ் சப்சிடிக்கும் ஆதார் எண் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. பள்ளிகளில் சத்துணவு சாப்பிடுவதற்காக ஆதார் எண் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பும் இருக்கக்கூடிய நிலையில இனி தமிழகத்துல 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் புதிதாக நீங்கள் வாங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆதார் எண்ணை கொடுக்க வேண்டும் போன்ற ஒரு புதிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. சரி, இப்போ இந்த பிரேக்கிங்கை பார்த்திருப்பீங்க. இப்போ ஆதார் எண் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஆதார் எண்ணை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில இப்போ இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இது பற்றி நிச்சயமா. அதாவது இதுல முதல்ல என்ன பண்ணணும்னா, உச்சநீதிமன்றத்தில் பல வழக்கு நிலுவையில் இருக்கு ஆதார் குறித்து. ஏன்னா ஒரு வகை பிரைவசி இஷ்யூஸ் சொல்றாங்க, இல்ல அந்த டேட்டா வந்து எங்க திருடப்படுமோ அந்த மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. முதல்ல என்ன பண்ணணும்னா, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் முடிக்கணும். ஏன்னா பல நேரங்களில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இப்போ கேஸ் மானியம் கூட வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, மக்களை கட்டாயப்படுத்தாதீங்க, அவங்க விருப்பத்தின் பேர்ல இது பண்ணுங்களே தவிர மக்களை கட்டாயப்படுத்தாதீங்க. கட்டாயப்படுத்தாதீங்கன்னு ஒரு பக்கம் மத்திய அரசு சொல்றாங்க. ஆனா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ஆதாரை நிச்சயமா பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அதனாலதான் சொல்றேன் இருக்கிற வழக்குகளோட நிலுவையில் இருக்க வழக்குகளை தயவு செய்து முடிச்சு வைங்க. உச்சநீதிமன்றத்துக்கு நான் சொல்றேன், உச்சநீதிமன்றத்தில் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் சில நீதிபதிகளுடைய பார்வை இல்ல நீங்க பண்ணக்கூடாது, நீங்க வந்து ஏன் மக்களை கட்டாயப்படுத்துறீங்க, ஏன் இவ்வளவு டேட்டா வாங்குறீங்கிற பல கேள்விகள் கேட்கிறாங்க. பல வழக்குகள் அரசு பெஞ்ச் அளவுக்கு போற அளவுக்கு வழக்குகள் இருக்கு. அப்ப அந்த வழக்குகளோட முடிவு பண்ணிட்டு தான், ஏன்னா பல நேரங்களில் என்ன எடுத்துக்கிட்டே பல சிக்கல்கள் ஏற்படுது. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ரேஷன் கார்டோட ஆதார் லிங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு அட்ரஸ் மாறுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழையபடி சார் அட்ரஸ் மாத்திட்டு எனக்கு ஆதார் கார்டு மாத்தி கொடுக்கணும், எங்களுக்கு அது ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்றாங்க. பொருள் வாங்க முடியாது. அவர் இப்ப ஏற்கனவே ரேஷன்ல பல சிக்கல்கள் இருக்கு. ஆதார் கூட பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸ்ல தான் இருப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், எல்லாருமே பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஆதார் எண் வாங்கிருப்பாங்க. இப்ப கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து வேற அட்ரஸா இருக்கு, மாறும்போது அத லிங்க் இப்போ ரேஷன் கார்டுல அத லிங்க் பண்ணவே முடியல. நீங்க அல்ல அட்ரஸ் அங்க இருக்கு, உங்களை எப்படி லிங்க் பண்றதுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி பல சிக்கல்களை நம்ம ஏன்னா இது ஆதார் ஒவ்வொன்றா லிங்க் பண்றது அவசர அவசரமா என்ன பின்புலத்தில் என்ன நடக்கும், அந்த டெஸ்டிங் மெக்கானிசம்லாம் இருக்குன்னா ரொம்ப போரா இருக்கும். அதனால நம் முதல் படியாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு ஆமா உச்சநீதிமன்றம் கட்டாயமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வரும் நான் பார்க்கிறேன். நிச்சயமா. அடுத்ததாக நம்ம நீட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நீட் வந்து அதற்காக தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நேரக்குறைவு நிச்சயமா. அதாவது ஒண்ணு, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டேட்டா படி பார்க்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல தொடர்ச்சியாக நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இப்போ கேட்கும் பொழுது 2 வருட விலக்கு 3 வருட விலக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம்னா ஓகே, 2 வருடம் தான் விலக்கு கேட்கிறோம், நாங்க அதுக்குள்ள எங்களோட மாணவர்களை தரம் உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இந்த 3 வருடங்கள் விலக்கு கேட்கறாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அப்போ தமிழக அரசோட பாடத்திட்டத்தை சிபிஎஸ்சிக்கு இணையா மாற்றும் பொழுது மாணவர்களுக்கான கல்வித்தரம் உயரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நிச்சயமா அதுதான் பண்ணணும். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்மளோட ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் போய் இப்போ கேட்டீங்க அப்படின்னா we are the number 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்க செக்ரட்டரி சொல்லுவாங்க தொடர்ச்சியாக. ஆனா ஒரு பக்கம் நம்ம 2009 டெஸ்ட் நடந்தது, PISA PISAங்கிற ஒரு டெஸ்ட் நடந்தது. இன்டர்நேஷனல் லெவலில் நடந்த டெஸ்ட்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணது தமிழ்நாடு, அருணாச்சல பிரதேசம். மொத்தம் கலந்து கொண்ட 74 நாடுகளில் நாம 73வது நாடா வந்தோம். அதுதான் நம்மளுடைய தரம். இப்போ போன 2 மாசத்துக்கு முன்னாடி அவுட்கம் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் ஒன்று NCERT வச்சாங்க. அதுல தமிழ்நாடு நிலைமை 17வது இடம் இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல. நம்மளோட கல்வி தரம் வந்து இல்ல சரியில்லை அப்படிங்கிற முதல்ல ஒத்துக்கணும். நம்ம இல்ல கல்வி தரம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கிறது, அதை எப்படி உயர்த்துவது அப்படிங்கிற பார்க்கணும். முன்னாடி மாஃபா பாண்டியராஜர் வந்து கல்வி அமைச்சர் இருக்கும்போது சொன்னாரு, நாங்க எல்லா கிராமங்களையும் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறோம்னு. அதுவும் ஒரு முக்கியமான தீர்வாக நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த திரு ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அச்சு அலசல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சி.